ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று பாராளுமன்றத்திற்கு வருகை தந்தார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க. இன்று பாராளுமன்றத்திலிருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். லெபனானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான அறிவித்தல். அதிர்ஷ்ட சீட்டிழப்பு மூலம் இலங்கையில் ஒருவர் 474 மில்லியன் ரூபாய் பரிசை பெற்றுள்ளார். டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் ஆஞ்சலோ மேத்யூஸ். To accept, Mr. Ashley De Silva, the CEO of Sri Lanka Cricket, will present the Sri Lanka Cricket plaque to Angelo Matthews. இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் தலைமையகம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் ஈரான் தரப்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் தொடங்கியிருப்பதாகவும் இது இதற்கு முந்தைய தாக்குதல்களை காட்டிலும் மிகவும் வலுவான தாக்குதலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் மத்திய கடற்கரை பகுதிகள் மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ மற்றும் புலனாய்வு அமைப்புகளின் அலுவலகங்கள் அமைந்திருக்கும் பகுதிகளிலும் தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான பதிலடி தாக்குதல்களின் 4ஆம் நாளில் இஸ்ரேல் ஈரானின் தேசிய தொலைக்காட்சி அலுவலகமான இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் பிராட்காஸ்டின் தலைமையகத்தை தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் ஒரு நேரடி நிகழ்ச்சியின் போது நடைபெற்றதாகவும் தொகுப்பாளர் உடனடியாக கலையகத்தை விட்டு வெளியேறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலின் போது சேதமடைந்த பகுதிகளில் சிதிலங்கள் விழுந்ததை பார்வையாளர்கள் நேரடியாக கண்டனர். இதனால் அலைவரிசை தற்காலிகமாக ஒளிபரப்பை நிறுத்தியது. இந்த சம்பவத்திற்கு முன் 1 மணி நேரத்தில் இஸ்ரேல் தெஹ்ரானின் அந்த பகுதியை வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதற்கு ஈரான் பதிலடியாக ஏவுகணைகளை வீசியதாகவும் இதனால் குறைந்தது 8 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இஸ்ரேலுக்கான சர்வதேச விமானங்கள் ஜூன் 18ஆம் திகதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இலங்கையர்களுக்கு மீள் வருகை விசாக்களை நீடிப்பதை எளிதாக்குவதற்கு தூதரகம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே மோதல் தொடங்கிய நாளிலிருந்து மீள்வருகை விசாக்கள் செல்லுபடியாகும் காலத்தை 2 மாதங்களுக்கு நீட்டிக்க இஸ்ரேலின் மக்கள் தொகை மற்றும் குடிவரவு ஆணையத்திற்கு முறையான எழுத்துப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தூதர் நிமல் பண்டார ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். இஸ்ரேலுக்கு வெளியே தற்போது வசிக்கும் இலங்கையர்களின் மீள்வருகை விசாக்கள் காலாவதியாகி வருவதால் எகிப்தின் கெய்ரா விமான நிலையம் வழியாக அவர்கள் வந்து சேருவதற்கான ஏற்பாடுகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் பின்னர் வாடகை பேருந்து மூலம் ஈலாட்டுக்கு மாற்றப்படுவதாகவும் அவர் கூறுகிறார். விசா செயலாக்கம், விமான மறுமுன்பதிவு மற்றும் தரைவழி போக்குவரத்து தொடர்பான அனைத்து செலவுகளையும் சம்பந்தப்பட்ட நபர்களே ஏற்க வேண்டும் என்றும் தூதரகம் வசதி மற்றும் ஒருங்கிணைப்பு ஆதரவை மட்டுமே வழங்கும் என்றும் இலங்கை தூதுவர் நிமல் பண்டார மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நிலவும் மோதல் நிலைமை காரணமாக லெபனானில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் ஒரு சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் நிலவும் ராணுவ நிலைமை குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்வது, இரவு நேர நிகழ்வுகளில் கலந்து கொள்வது, திருவிழாக்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களில் பங்கேற்பதை தற்காலிகமாக நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி வெளியில் இருக்கும்போது தங்கள் லெபனான் அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டின் புகைப்பட நகலை தங்களிடம் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. இதேவேளை ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டால் 0098181549162 அல்லது 0098181363894 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் என்று லெபனானில் உள்ள இலங்கை தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது. உள்நாட்டுச் செய்திகள்.
அடுத்த 3 மாதங்களுக்குள் இலங்கைக்கென தனித்துவமான உணவு பாதுகாப்பு குறியீட்டை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்துகிறது. உலக உணவு பாதுகாப்பு குறியீடு போன்ற குறியீடுகள் இலங்கையின் முழுமையான உணவு பாதுகாப்பு நிலைமையை சரியாக பிரதிபலிப்பதில்லை என்பதோடு கிடைக்கக்கூடிய தரவுகள் போதுமானதாக இல்லை அல்லது துல்லியமாக இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதால் அதன் அடிப்படையில் உரிய கொள்கை ரீதியான முடிவுகளை எடுப்பது சிரமமாக உள்ளது. எனவே அடுத்த 5 ஆண்டுகளில் இலங்கையில் உணவு பாதுகாப்பு தொடர்பான முன்னுரிமைகள் மற்றும் இலக்குகளை அடையாளம் கண்டு சரியான கொள்கை ரீதியிலான முடிவுகளை எடுப்பதற்காக இந்த புதிய உணவு பாதுகாப்பு குறியீடு உருவாக்கப்பட உள்ளது. அதன் ஆரம்ப கட்டமாக இலங்கைக்கு பொருத்தமான உணவு பாதுகாப்பு குறிகாட்டியை இனங்காணுதல் மற்றும் மூலோபாய திட்டம் ஒன்றை தயாரித்தல் தொடர்பான செயலமர்வு இன்று முற்பகல் கொழும்பு சிட்டி சென்டரில் நடைபெற்றது. உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றுடன் இணைந்து உணவு பாதுகாப்பு நிபுணர் குழு இந்த செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தது. செயலமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில குணரத்ன, இலங்கைக்கென தனித்துவமான மிகச் சரியான குறிகாட்டி உருவாக்குவது இந்நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மற்றும் உணவு பாதுகாப்பிற்கு இன்றியமையாத ஒரு படியாகும் என்று தெரிவித்தார். உணவு பாதுகாப்பின் அடிப்படை கூறுகளான இலகுவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அணுகல், பயன்பாடு மற்றும் நிலைத்தல் தன்மை ஆகிய அம்சங்கள் ஊடாக உணவு பாதுகாப்பின் நோக்குநிலை பற்றிய புரிதலை பெறுவதில் இந்த செயலமர்வு கவனம் செலுத்தியது. மேலும் தேசிய உணவு பாதுகாப்பு குறியீட்டை உருவாக்குவதற்கான வழிகாட்டுதல்களை தயாரிப்பது இந்த செயலமர்வின் நோக்கமாகும். சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மாரம்பே, சிரேஷ்ட பேராசிரியர் ஜீவிகா வீரஹேவா மற்றும் உணவு பாதுகாப்பு நிபுணர் குழு உறுப்பினர்கள், அரசு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், உணவு மற்றும் விவசாய அமைப்பு, உலக உணவு திட்டம் மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்றம் ஒன்றில் ஒட்டுமொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 50% அதிகமான உறுப்பினர்களை எந்தவொரு அரசியல் கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ பெறாத சந்தர்ப்பங்களில் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தேர்ந்தெடுப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் அளவுகோல்களை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு 2025 வெளியிட்டுள்ளது. குறிப்பாக இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இந்த பணி சரியான முறையில் மேற்கொள்ளப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியும் பல சபைகளில் அதிகாரத்தை பெற்றன. இதை அவதானித்த தற்போதைய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை மாற்றி செயற்பட நடவடிக்கை எடுத்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து கருத்து வெளியிட்டார். இந்த வழிகாட்டுதல்களின் பக்கம் 7 ரகசிய வாக்கெடுப்பு அல்லது திறந்த வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து கருத்துக்களை கோருவது எங்கனம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு உறுப்பினரதும் பெயரையும் அழைத்து எவ்வாறு கேட்பது என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. இது இவ்வாறு இருக்க ஐக்கிய மக்கள் சக்தியும் எதிர்க்கட்சியும் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி செயற்படுவதன் ஊடாக சபைகளில் அதிகாரங்களை கைப்பற்றியதன் காரணமாக தன்னிச்சையாக இந்த வழிகாட்டுதல்களை மாற்றுவதற்கு ஒவ்வொரு பகுதிக்கும் பொறுப்பான அதிகாரிகளும் உள்ளூராட்சி ஆணையர்களும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த வழிகாட்டுதல்களை உரிய வகையில் செயற்படுத்திய உள்ளூராட்சி ஆணையாளர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றோம். கொழும்பு மாநகர சபையின் 60 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு திறந்த வாக்கெடுப்பை கோரும்போது அந்த கோரிக்கை எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டது என்ற விடயத்தில் பிரச்சினை காணப்படுகிறது. இந்த வழிகாட்டுதல்களை மாற்றி தமக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வதற்கும் திட்டத்தை செயற்படுத்துவதற்கும் செல்வாக்கு செலுத்திய தரப்பினர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு இது குறித்து வினவப்பட்ட போது கூட இந்த வழிகாட்டுதல்களை பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த வழிகாட்டுதல்களை அப்பட்டமாக மீறி கொழும்பு மாநகர சபை உட்பட ஏராளமான உள்ளூராட்சி நிறுவனங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. இது ஜனநாயகத்திற்கு விழுந்த பெரும் அடி என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த வழிகாட்டுதல்களில் இருந்து விலகி நடப்பதற்கு மேல்மட்டத்திலிருந்து ஏதேனும் அழுத்தம் வந்ததா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இந்த வழிகாட்டுதல்கள் இன்று பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. இது ஜனநாயகத்தை மீறும் நடவடிக்கையாகும். ஒரு பிரதேசத்தில் வெளிப்படையான வாக்கெடுப்பும் மற்றொரு பிரதேசத்தில் ரகசிய வாக்கெடுப்பும் நடத்துவதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளன. இந்த ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக எடுக்க தேவையான சகல நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்ற நடவடிக்கைகளிலிருந்து இன்று வெளியேறியது தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இன்று பாராளுமன்றம் கூடிய வேளையில் எதிர்க்கட்சியின் முதற்கோளாசான் கயந்த கருணாதிலக்க அவர்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் உருவாகியுள்ள யுத்த சூழ்நிலையின் போது எமது நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் சிலவற்றை பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சபாநாயகரிடம் நேரம் கேட்டிருந்தார். ஆனால் வழக்கம் போல சபாநாயகர் அந்த கோரிக்கைக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. இந்த நெருக்கடி சூழலில் இஸ்ரேலில் வசிக்கும் 20,000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் மற்றும் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்திற்கு முக்கிய பங்களிப்பு
பாதிப்பை வழங்கும் ஈரானின் தேயிலை ஏற்றுமதிக்கும் கடுமையான அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் உலக அமைதிக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையையும் உருவாகியுள்ளது. இந்த நிலைமை குறித்து அரசாங்கத்தின் பதிலை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட வேண்டும் என்பது எதிர்க்கட்சியின் அனைத்து கட்சிகளின் கருத்தாக இருந்தது. ஆனால் கௌரவ சபாநாயகர் அதற்கு வாய்ப்பு வழங்குவதை தொடர்ந்து மறுத்தபோது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு பேசுவதற்குள்ள உரிமை இதன் மூலம் மீறப்படுகின்றது என்று சுட்டிக்காட்டினர். 10வது பாராளுமன்றத்தில் தற்போதைய சபாநாயகரின் இவ்வாறான தொடர் நடவடிக்கை சாதாரண விடயமாக மாறிவிட்டது என்று இங்கு கருத்து தெரிவித்த உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர். சபாநாயகர் அரசாங்க கட்சியின் முதற்கோள் ஆசான் அவர்களுக்கு கருத்துக்களை வெளியிடுவதற்கு வாய்ப்புகளை வழங்கி செயற்படுவதும், எதிர்க்கட்சியின் முதற்கோள் ஆசான் அவர்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பு வழங்காததும் பாராளுமன்ற மரபுக்கு எதிரானது என்று எதிர்க்கட்சியின் பிரதி முதற்கோள் ஆசான் அஜித் பி பெரேரா அவர்கள் சுட்டிக்காட்டினார். தேசிய அளவில் முக்கியமான பிரச்சினையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் எதிர்க்கட்சியின் பங்களிப்பு குறித்து கடுமையான முடிவெடுக்க வேண்டி இருக்கும் என்று அறிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட எதிர்க்கட்சி உறுப்பினர் குழு இன்றைய பாராளுமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியதுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அனைத்து உறுப்பினர்களும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பாதாள உலக குழுவின் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கில் 50,000 ரூபாவை வைப்பு செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒருவரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி முன் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். குறித்த சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தியின் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை மாற்றியதாக கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். கொலை நடந்த நேரத்தில் இந்த பணம் வைப்பு செய்யப்பட்டதாகவும் பணம் சந்தேக நபரின் கணக்கில் ஆன்லைன் மூலம் வைப்பு செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை போலீசார் சந்தேக நபரை அடுத்த மாதம் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர். போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதவான் சந்தேக நபரை அடுத்த மாதம் 20ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். பிரெஞ்சு குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுக்கும் இடையிலான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை திட்டத்திற்கு தொடர்புடைய பிரெஞ்சு குடியரசுடன் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இருதரப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். மேலும் கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் அதன் மூலம் இலங்கை பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை விரைவாக முடிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கு சான்றாகும். ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வ கடன் வழங்குநர்கள் குழுவின் இணை தலைவராக இலங்கையின் வெளிநாட்டு கடனை மறுசீரமைப்பு செயல்முறையை வழிநடத்துவதில் பிரெஞ்சு குடியரசு முக்கிய பங்கு வகித்துள்ளது. அதன் தலைமை, அர்ப்பணிப்பு மற்றும் பயனுள்ள தலையீடு ஆகியவை மீட்பு சவால்களை எதிர்கொள்வதில் இலங்கை பொருளாதாரத்தை ஆதரிப்பதற்கு பங்களித்துள்ளன. இது கடன் நிலைத்தன்மையை மீட்டெடுப்பதில் இலங்கை அரசாங்கத்திற்கு அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை ஏற்படுத்த உதவியுள்ளது. 2025 ஜூன் 16 அன்று இது தொடர்பான அதிகாரப்பூர்வ கையொப்பமிடும் விழா கொழும்பில் நடைபெற்றது. இருதரப்பு கடன் ஒப்பந்தத்தில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திரு K.M. மஹிந்த சிறிவர்தனவும், பிரெஞ்சு குடியரசின் சார்பாக திரைச்சேரியின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பலதரப்பு விவகாரங்கள், வர்த்தக மற்றும் மேம்பாட்டு கொள்கை துறையின் உதவி செயலாளர் திரு வில்லியம் ரூஸும் கையெழுத்திட்டனர். இந்த கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது பிரான்ஸ் குடியரசுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான வலுவான மற்றும் நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த உதவும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2433 வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை என இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக குறித்த வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணையகத்தின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் 2023ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க செலவின் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய 78,725 வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் 76,292 பேர் தங்கள் அறிக்கைகளை உரிய தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பித்துள்ளனர். இருப்பினும் 2,433 பேர் உரிய காலக்கெடுவிற்குள் இவற்றை சமர்ப்பிக்கவில்லை. இதனை அடுத்து அவர்களின் விவரங்களை அந்தந்த மாவட்ட போலீஸ் நிலையங்களில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பின்னர் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று அவர்கள் மீது வழக்கு தொடர தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். சிங்கப்பூர் உயர்ஸ்தானிகர் எஸ் சந்திரதாஸ் நேற்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்துள்ளார். சந்திரதாஸ் சிங்கப்பூரில் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகராக 10 ஆண்டுகள் பணியாற்றினார். பெரும்பான்மையான மக்களாட்சியுடன் ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு சிங்கப்பூர் அரசாங்கத்தின் முழு ஆசீர்வாதமும் இருப்பதாக சந்திரதாஸ் அமைச்சரிடம் தெரிவித்தார். தனது பதவி காலத்தில் இலங்கையில் வணிக மேம்பாடு மற்றும் முதலீட்டை ஆதரித்ததாகவும் சிங்கப்பூர் அரசாங்கம் எப்போதும் இலங்கையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயகவுக்கு எதிரான ஊழல் வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 18ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார். 2016ஆம் ஆண்டில் ஊவா மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் தசநாயக கடமையாற்றிய போது ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகளின் நிலையான வைப்புகளை முதிர்வு காலம் முடிவடைவதற்கு முன்னர் பெற்றுக்கொண்டதால் அரசாங்கத்துக்கு 176 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக சாமர சம்பத் தசநாயகவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள சாமர சம்பத் தசநாயகவும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதன்போது நீதிமன்றில் ஆஜரான லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பில் இன்னும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 18ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டுள்ளார். பாணதுரை புகையிரத நிலையத்திற்கு அருகில் ரயில் ஒன்றில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக புகையிரத திணைக்களம் தெரிவித்தது. இதன் காரணமாக இன்று காலை முதல் கரையோர பாதை புகையிரத சேவைகள் தாமதமாகி வந்ததாக அந்த திணைக்களம் தெரிவித்தது. தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்ட புகையிரதத்தை வேறு புகையிரதம் மூலம் பாணதுரை புகையிரத நிலையத்திற்கு கொண்டு செல்லும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்தது. இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட சீட்டிலிப்பு பரிசினை ஒருவர் வென்றுள்ளார். தேசிய லொத்தர் சபையின் மெகா பவர் 2210 எண் அதிர்ஷ்ட சீட்டிலிப்பில் வெற்றி பெற்ற 47,95,99,422 ரூபாய் பரிசுத் தொகை இதுவாகும். வெற்றி பெற்ற அதிர்ஷ்ட சீட்டை கோக்கரெல்லவை சேர்ந்த விற்பனை முகவர் ஒருவர் விற்றுள்ளார். முன்னதாக இலங்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட சீட்டிலிப்பு பரிசுக்கான சாதனை 230 மில்லியன் ரூபாவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அலுவல்கள் அமைச்சுக்கு சொந்தமான பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான விலைமனு கோரப்பட்டுள்ளன. இந்த வாகனங்களில் 16 சொகுசு வாகனங்கள், ஏனைய வாகனங்கள் 3 மற்றும் பழைய வாகனங்கள் 3 உள்ளடங்குவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை பிரஜைகள் அல்லது இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மட்டுமே இந்த விலைமனு கோரலில் பங்கேற்க தகுதியுடையவர்கள் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையர்கள் தங்கள் அடையாள அட்டையின் சான்றளிக்கப்பட்ட நகலையும் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளை பொறுத்தவரை விலை மனு கோரல்களை சமர்ப்பிக்கும் போது பதிவுச் சான்றிதழின் சான்றளிக்கப்பட்ட நகலையும் இணைக்க வேண்டும். அதன்படி ஆர்வமுள்ள விலை மனுதாரர்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் சிரேஷ்ட உதவி செயலாளர் நிர்வாகம் அல்லது போக்குவரத்து அலுவலரை தொடர்பு கொள்ளலாம். மேலும் 2025 ஜூன் 16ஆம் திகதி முதல் 2025 ஜூலை 7ஆம் திகதி வரை அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை வாகனங்களை ஆய்வு செய்யலாம் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. 2023 மற்றும் 2024 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற மாணவர்களை மாகாண மட்டத்தில் பாராட்டும் நிகழ்ச்சி திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஏற்பாடு செய்துள்ளது. அங்கு 2023 மற்றும் 2024 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 60 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிதி புலமை பரிசில் மற்றும்
சான்றிதழ்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட பெறுபேறுகளை கருத்தில் கொண்டு இந்த மாணவர்கள் தெரிவு மேற்கொள்ளப்பட்டது. மாகாண மட்டத்தில் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி திட்டமாக 2023 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற வடமாகாண மாணவர்களை பாராட்டும் நிகழ்வு 2025 ஜூன் 22 கிளிநொச்சியில் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன்படி 2023 கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு பாராட்டப்படவுள்ளனர். இதேவேளை ஏனைய மாகாணங்களிலும் விரைவில் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொம்பனி தெரு மேம்பாலம் கட்டும் பணியின் போது அகற்றப்பட்ட காவல்துறை குடியிருப்புகளுக்கு பதிலாக கொழும்பு 13 சிறில்சி பெரேரா மாவட்டத்தில் கட்டப்பட்ட 32 வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு நேற்று அமைச்சர் பிமல் ரத்நாயக தலைமையில் நடைபெற்றது. பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். செம்மணி புதைக்குழி உள்ளிட்ட வடக்கில் உள்ள ஏராளமான புதைக்குழிகளில் தோண்டி எடுக்கப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாகவும் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருந்தார். அவரது கேள்விகளுக்கு நீதி அமைச்சர் அர்ஷன நாணயக்கார பதிலளித்தார். தர்சன நாணயக்கார அவர்களை 2025/6/17 கேட்பதற்கு கடந்த 2010 ஆண்டுக்கு முற்பட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டவர்களும் மனித எலும்புக்கூடுகளாகவும் எச்சங்களாகவும் மீட்கப்படுவதை தாங்களும் அறிவீர்கள். அந்த வகையில் மண்டதீவு செம்பாட்டு தோட்டம், புனித தோமையார் ஆலயத்தின் அருகாமை, திருக்கேதீஸ்வரம், முல்லைத்தீவு, குமுளமுனை, கொக்குத்தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளில் வரிசையில் தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி பகுதியிலிருந்தும் மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இவை முழுமையாக தமிழ் மக்களுடையவைதான் என்பது தெளிவாகிறது. குறிப்பாக சிந்துப்பாத்தி மயானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட கைக்குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், சிறுவர் சிறுமியரது எலும்புக்கூடுகள் எந்த ஆடைகளுமற்று அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொல்லப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகள் என்பதை நீதித்துறையும் அந்த வகையில் மனித புதைகுழிகள் மலிந்த இடமாகவே வடக்கு கிழக்கு பகுதியில் அமைச்சர் அறிவாரா? தற்போது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் தோண்டி எடுக்கப்படும் மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் பக்கச்சார்பில்லாத நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிக்கொணரப்படுமா? இதற்கு முன்னர் நடைபெற்ற முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழிகள் அகழ்வு பணிகள் நிறைவேற்று விட்டதா என்பதையும் அது சார்ந்து நீதித்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் எவை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? மண்டதீவு செம்பாட்டு தோட்டம், தோமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழிகளில் 1990களில் வேலணை, மண்கும்பான், அல்லைப்பட்டி, மண்டதீவு பகுதிகளிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே புதைக்கப்பட்டார்கள் என வடக்கு கிழக்கு மனித உரிமை அமைப்புகள் குறிப்பிடுகின்றன. இது சார்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதை அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா? நாங்கள் மீண்டும் தமிழ் கட்சிகளை குறிப்பாக ஏற்கனவே 3 தடவைகள் கலந்துரையாடலில் ஈடுபட்ட சங்க சின்னத்தில் போட்டியிட்ட டிடிஎன்ஏ அரசியல் கட்சிக்கு நாங்கள் ஒரு தனிப்பட்ட கோரிக்கையாக வைக்கின்றோம். நாங்கள் இணங்கி மன்னார் மக்களுடைய அரசியல் நலன், தமிழ் மக்களுடைய அரசியல் நலன் சார்ந்து செயற்படுவதற்கு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி, மன்னார் மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி தயாராக இருக்கிறது. நாங்கள் இப்போயும் நம்புகிறோம் அவர்கள் எங்களோடு இணைந்து சபை அமைக்கிற விடயத்தில் அவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் இப்போயும் நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். தமிழ் மக்களது பிரச்சினைகள் தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். பிரதானமான எதிர்க்கட்சி இந்த விவாதத்தை பகிஷ்கரிப்பு செய்து வெளிநடப்பு செய்திருந்தாலும் கூட இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுடைய வழிநடத்தின் கீழே நாங்கள் இன்று இந்த சபையிலே இருந்து இந்த விவாதத்திலே பங்கு பெறுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். இதுக்கு பிரதானமான காரணம், இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான ஒரு தேசிய இனம். பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு இடையிலே இருக்கிற சில வாக்குவாதங்களின் காரணமாக அவர்கள்
வெளிநடப்பு செய்து வெளியிலே போனாலும் கூட நாங்கள் இந்த சபையிலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே, தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே எங்களுடைய மக்களுடைய சார்பிலே பல விடயங்களை இந்த சபையிலே நாங்கள் முன்வைக்க வேண்டிய கட்டாய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த சபைக்குள்ளே எதிர்க்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கோ சரி, எதிர்க்கட்சி உறுப்பினருக்கோ சரி, ஆளுங்கட்சியை சேர்ந்த சபாநாயகர் உட்பட, பிரதி சபாநாயகர்களே நான் உங்களை சொல்லவில்லை, நீங்கள் மிகவும் ஒரு நடுநிலையாக இருந்து இந்த சபையை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் இருக்கிறீங்க. ஆனால் சபாநாயகரை பொறுத்தளவிலே நாங்கள் எங்களுடைய ஒரு 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 விடயத்தை சொல்வதற்கு முன்பாகவே அவர் எங்களை இருக்கையிலே இருக்க பண்ணுவார். ஆனால் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பை சில நேரங்களில் வழங்குவார். அது ஒரு நடுநிலையாக அவர் இருந்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகள் வந்துவிடாது. தமிழ் இளைஞர்களுக்கு, எத்தனை இளைஞர்களுக்கு தேசிய மட்டத்திலே போட்டிகளிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதிலே பங்கு பெற முடியாத சூழல் இருக்கின்றதை இந்த சபையிலே நாங்கள் முதலாவது சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உரை நிகழ்த்தினார். சைனாவினுடைய ஒப்பந்தங்கள் 15 ஒப்பந்தங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டதாக பேசப்படுகிறது. ஆனால் இந்தியாவினுடைய ஒப்பந்தங்கள் வெளியிலே பேசப்படுகின்ற, அதை மறுத்து அதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற எதிர்ப்புகளை கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கிறது. அம்பாந்தோட்டை ஆபரை பொறுத்த மட்டிலே 99 வருடங்கள் லீஸ்ட்டுக்கு சைனாவுக்கு கொடுத்ததாக நாங்கள் அறிகிறோம். அது பாராளுமன்றத்துக்கு வரவில்லை. ஆகவே இந்த சைனாவோடு செய்கிற உடன்படிக்கை ரகசியமாக இருக்கக்கூடாது. அயல்நாடு இந்தியா இருக்கிறது. அது ஆரம்பத்திலே இந்த பொருளாதார ரீதியாக தன்னை முழு அர்ப்பணிப்போடு செயல்படுகின்ற ஒரு நாடாக இருந்தது. ஆகவே இந்த விடயத்தில் இந்த 99 வருஷம் எதற்காக கொடுக்கப்பட்டதென்ற விளக்கத்தை சபையிலே கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அதை விவாதத்துக்கு எடுத்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து விடைபெறுகிறேன். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். காசா உதவி மையத்தின் மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பாலஸ்தீனர்கள் 38 பேர் கொல்லப்பட்டனர். உதவி மையம் அருகே குவிந்து இருந்த மக்கள் மீது இஸ்ரேல் படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியதற்கு ஹமாஸ் படையினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மறுபுறம் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறமையும் குறிப்பிடத்தக்கது. அகமதாபாத்தில் விழுந்து நொறுங்கிய ஏர் இந்தியா விமான விபத்தில் 279 பேர் உயிரிழந்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண நூற்றுக்கணக்கான உறவினர்கள் மரபணு மாதிரிகளை கொடுத்துள்ளனர். இறந்தவர்களில் பெரும்பாலான உடல்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிதைந்துள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் கூறுகிறது. உடல்களை அடையாளம் காணும் பணிகள் தாமதமடைவதால் அவற்றை பெற்றுக்கொள்ள காத்திருக்கும் குடும்பங்களும் உறவினர்களும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதுவரை மரபணு மாதிரிகள் மூலம் 47 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 24 பேரின் சடலங்கள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இந்த விமான விபத்து ஏற்பட்ட நேரத்திலிருந்து இந்திய திரைப்பட இயக்குனர் மகேஷ் கலாவாடியா காணாமல் போயுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விபத்து இடம்பெற்ற போது அவர் அப்பகுதிக்கு அருகில் பயணம் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இறந்தவர்களை அடையாளம் காண அவரது குடும்ப உறுப்பினர்கள் மரபணு மாதிரிகளை சமர்ப்பித்துள்ளனர். அதே நேரம் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது என்று விமான போக்குவரத்து அமைச்சர் கிஞ்சரபு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த தகவலை தனது எக்ஸ் சமூக ஊடக பதிவில் பதிவிட்ட ராம்மோகன் நாயுடு, விமான விபத்து புலனாய்வு பணியகம் அகமதாபாத்தில் விபத்து நடந்த இடத்திலிருந்து 28 மணி நேரத்தில் விமான தரவு பதிவை மீட்டெடுத்துள்ளது. இது விசாரணையில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும். விபத்து குறித்த விசாரணை நடத்துவதில் இது பெரிதும் உதவும் என்று தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஹாங்காங்கில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம் லைனர் ரக விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை அறிந்து கொண்ட விமானி உடனடியாக விமானத்தை மீண்டும் ஹாங்காங்கிலேயே தரையிறக்கினார். இதனால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பிரிட்டன் உளவு அமைப்பின் தலைவராக பெண்ணொருவர் முதல் முறையாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐரோப்பிய நாடான பிரிட்டனின்
MI6 உளவு அமைப்பின் தலைவர் பதவியை C என்று குறிப்பிடுவர். இந்த பதவியில் உள்ளவர் பெயர் மட்டுமே வெளியுலகுக்கு தெரியும். மற்றபடி அமைப்பின் மற்ற பதவிகளில் உள்ளவர்கள் பெயர்கள் மிகவும் ரகசியமாக பேணப்படும். தற்போதைய தலைவரான சர் ரிச்சர்ட் மூரை விரைவில் ஓய்வு பெற உள்ளார். இதனை அடுத்து உளவு அமைப்பின் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக உள்ள பிளேசி மெட்ரவெலி புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த உளவு அமைப்பின் 116 ஆண்டுகால வரலாற்றில் பெண்ணொருவர் தலைவராக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறை. உள்நாட்டு பாதுகாப்பை கவனிக்கும் MI5 உளவு அமைப்பின் தலைவர் உள்ளிட்ட பதவிகளை இவர் வகித்துள்ளார். கடந்த 1999 முதல் அவர் உளவு அமைப்பில் பணியாற்றி வருகிறமையும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியின் மிகச்சிறந்த சகலத்துறை வீரர்களில் ஒருவரான ஆஞ்சலோ மெத்யூஸின் டெஸ்ட் வாழ்க்கையின் இறுதிப் போட்டியாக இந்த போட்டி அமைந்துள்ளது. 38 வயதான ஆஞ்சலோ மெத்யூஸ் இதுவரை 118 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 210 இன்னிங்ஸ்களில் 8167 ஓட்டங்களை பெற்றுள்ளார். இதில் 16 சதங்களும் 45 அரை சதங்களும் பெற்றுள்ளார். இவரின் அதிகூடிய ஓட்டமாக 200 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுள்ளார். 2009 ஆண்டு காலி மைதான பாகிஸ்தானுக்கு எதிராக முதலாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடினார். இன்று பங்களாதேஷுக்கு எதிரான தனது 119வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் விளையாடி வரும் மெத்யூஸின் ஓய்வு குறித்து இந்திய அணியின் முன்னாள் தலைவர் ரோஹித் சர்மா வாழ்த்து செய்தியொன்றை பகிர்ந்துள்ளார். உங்கள் அற்புதமான வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள். பல ஆண்டுகளாக எங்கள் 19 வயதிற்குட்பட்ட நாட்களிலிருந்து சில போட்டிகளை நாங்கள் சந்தித்துள்ளோம். நீங்கள் உங்கள் நாட்டிற்கு ஒரு உண்மையான சேவையாளராக இருந்து வருகிறீர்கள். மேலும் உங்கள் நாட்டிற்காக நீங்கள் செய்ததை வீட்டிலுள்ள அனைவரும் பாராட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன் என ரோஹித் கூறினார். சிவப்பு பந்து விளையாட்டிலிருந்து விடைபெறும் அதே வேளையில் 2026 T20 உலக கிண்ணத்திற்கு பிறகு ஓய்வு பெறுவதை நோக்கமாக கொண்டு வெள்ளை பந்து கிரிக்கெட்டில் தொடர திட்டமிட்டுள்ளதாக மெத்யூஸ் உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகியது. இதன் 2 அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டி இன்று முற்பகல் 10 மணிக்கு காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாகியது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணி துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இன்றைய ஆட்ட நேர முடிவில் பங்களாதேஷ் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 292 ஓட்டங்களை பெற்றது. இதில் அணித்தலைவர் நஜ்முல் ஹுசைன் ஷண்டோ 136 ஓட்டங்களையும் முஷிஃபிகர் ரஹீம் 105 ஓட்டங்களோடு ஆட்டமிழக்காமல் இருந்தனர். பந்துவீச்சில் தரிந்து ரத்நாயக்க 2 விக்கெட்டுகளை பெற்றிருந்ததோடு ஹசித்து பெர்னாண்டோ 1 விக்கெட்டினை பெற்றிருந்தார். இப்போட்டியை நேரலையாக எமது சகோதர தொலைக்காட்சியான சியத் டிவியில் காணலாம். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் மில்லிமீட்டர் 50 வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடமேல் மாகாணம் மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் சில தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணம் மற்றும் அம்பார, மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை வலியுறுத்துகிறது.